இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, உதவிமின் திட்டம், உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தர மறுப்பு, பரந்தூர் விமான நிலையம், அதானி துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாநில அரசு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றான். மீண்டும் நாங்க அமுல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நிக்கிறோம். இப்படி என்கிட்ட பெரிய பட்டியலே இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்கிறான், இந்த மாவட்டத்துல ஒரு கனிமம் இருக்கு, இந்த கனிமத்தை எடுக்கணும், அந்த உள் ஓமலூர்ல எடுக்கணும், ஓமலூர் மக்கள்கிட்ட கேட்கணும், குரங்குசாவடியில் எடுக்கணும், குரங்குசாவடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தணும். இப்ப நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல் சொல்றான் டெல்லியில உட்காந்துக்கிட்டு, அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அதானிக்கு வேணும்னு சொன்னார்னா, அம்பானிக்கு வேணும்னு சொன்னார்னா, டாட்டாவுக்கு வேணும்னு சொன்னார்னா நாங்க எடுப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்து கேட்பு கூட்டம் இனி நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறான். இது ஆதிக்கம் அல்லவா? இது அடக்குமுறை அல்லவா? இது ஒடுக்குமுறை அல்லவா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டோம், நீட்ரோ திட்டங்களுக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று சொல்கின்ற போது அதிகாரம் கையில் இருக்கிறது, பெரும்பான்மையோடு நாங்கள் இந்திய நாட்டை ஆளுகிறோம், இந்திய ராணுவம் கையில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நரேந்திர மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே ஆதிக்கத்தை தமிழர்கள் மீது செலுத்தினால் நேற்றைய முன்தினம் நேபாளத்தில் என்ன நடந்ததோ அதனால இந்தியாவில் நடக்கும் எச்சரிக்கை செய்கிறோம்.